அருமையான தேவ ஜனங்களை, நாம் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையும். ஜெபிக்கும் போது பாதுகாப்பு உண்டாகும். ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். ஜெபிக்கும் போது தேவனுடையதான ஆவியானவர் நம்மை சரியான பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான சவால்களை சந்திக்கிறீர்கள் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே பதிலளிக்கிறவராக காணப்படுகிறார். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தாயாரும் ஒரு மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மகன் கொஞ்சம் வளர்ந்ததற்கு அப்புறமாக தூர தேசத்திற்கு படிக்கும்படியாக கடன் செல்லுகிறார். இந்த தாயாருக்கு ஒரே மகன். அந்த தாயாருக்கு வேறு யாருமே இல்லை. பல மாதங்கள் ஆகிறது. எந்த விதமான கடிதமோ அல்லது எந்த விதமான ஃபோன் காலோ அந்த தாயாருக்கு கடந்து வரவில்லை. அவர்களும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறார்கள், என்னுடைய மகன் வருவான், ஒரு கடிதமாவது அனுப்புவான் என்று சொல்லி, அல்லது ஏதாவது ஒரு செய்தியை அவன் சொல்லி அனுப்புவான் யாரிடமாவது என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. மாதங்கள் ஆகிறது, வருடங்கள் ஆகிறது. இந்த தாயார் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய மகன் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்றும், அவனை கொண்டு வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே இவரை சோர்வடைய வைக்கிறார்கள். இத்தனை வருடம் ஆகிவிட்டது, உன்னுடைய மகன் இனிமேல் வரமாட்டான், அவனுக்கு ஏதாவது நடந்திருக்கும், இனிமேல் அவனை உயிரோடு பார்க்க முடியாது, எனவே அவனுக்காக நீ ஏங்காதே, அவனுக்காக காத்திருக்காதே என்று சொல்லி அந்த தாய் அவர்கள் தேற்றுகிறார்கள். ஆனால் அதை எதுவுமே ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த தாயார் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூட தொடர்ந்து ஜெபித்து வருகிறார். ஆண்டவருடைய மகன் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்றும், அவனை கொண்டு வாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். வருடங்கள் கடந்து போகிறது. பல வருடங்கள் ஆனதற்கு அப்புறமாக அவன் ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான். அவன் வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறான். அந்த தாயார் அவனை பார்க்கிறார்கள். அந்த தாயாரால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை இவன் யார் என்று சொல்லி. ஆனால் அந்த மகன் அவர்களை, அம்மா நான் உன்னுடைய மகன் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறான். அவர்கள் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், என்னுடைய கஷ்டத்தை இன்னல்களை நீர் மாற்றினீர். ஜனங்கள் எல்லாருமே எதெல்லாமோ சொன்னார்கள், ஆனால் நீர் என்னுடைய ஜெபத்தை கனம் பண்ணீர் என்று சொல்லி தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். அருமையான தேவ ஜனங்களை, நாம் ஜெபிக்கிறதான ஜெபம் ஒருபோதும் வீணாக போகாது. அவரோடு செலவிடுகிறதான ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு பாடல்காரர் இவ்வாறாக சொல்லுவார், ஆண்டவரே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் ஒருபோது நம்மை வீணாக்காது. ஜெபம் ஒருபோது நம்மை உயிரிழக்க வைக்காது. ஜெபம் ஒருபோது நம்மை சோர்விழக்க வைக்காது. நம்மை பலவான்களாக மாற்றுகிறது, அவரோடு கூட வாழ வகிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெப வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் அண்டி சேர வேண்டியது அவசியம்.